ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா பயம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கவும் பயம், வெளியில் இருக்கவும் பயம், எங்கே போனாலும் பயமாக தான் இருக்குது. விஜய் படத்தில் சொல்லுவாங்க, ஒரு இதில் ஒருத்தர் வில்லன் சொல்லுவார், பயம் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. இப்போ தூங்கி நம்ம ஃபேன் போட்டோன்னா ஃபேன் மண்டையில் விழுந்துருவோம் பயம் அப்படின்னு இருக்குது. அதை இரும்பில் கிரில் போடுறாங்க, அது மண்டையில் விழுந்து. அப்போ ஏசி போட்டோன்னா ஏசி நிறைய இடங்களில் தீப்பிடிச்சி இதுன்னு சொல்கிறாங்க, அதை பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது. வாஷிங் மிஷின் போட்டோன்னா நிறைய இடத்துல வெடிக்குதுன்னு சொல்கிறாங்க, அது பயமாக இருக்குது. ஃப்ரிட்ஜ் பயமாக இருக்குது. சரி, அடுப்பை மூட்டி சமையல் பண்ணலான்னா கேசப்பா பயமாக இருக்குது. இப்படி எங்கே பார்த்தாலும் நமக்கு பயமாக தான் இருக்குது. சரி, வெளியிலையாவது நிம்மதியாக சந்தோஷமாக போயிட்டு வரலாம் அப்படின்னா அங்கே பார்த்திங்கன்னா மழையால் பெஞ்சு நிறைய மரங்கள் கீழே விழுது. அதை பார்த்தாலும் நம்ம வாக்கிங் போகவே பயமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் மழை காற்றுனா வேகமாக அழுது, ஐயோ மண்டையில் விழுந்தோ பயமாக இருக்குது. அதுபோக காரு, ஸ்கூட்டரு, அதுபோக ரோட்டில் நடந்து போக நாய் வருது, மாடு வருது, இதாக இருக்குது. இப்படி எதை எடுத்தாலும் பயந்து இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கே வீட்டுக்குள்ளே எடுத்தாலும் பயமாக இருக்குது, வெளியில் போகனாலும் பயமாக இருக்குது. பயந்தே இந்த உலகத்தில் வாழ வேண்டியது இருக்குது. அப்படி தான் இருக்குது. இதுக்கெலாம் என்ன காரணம்? ஒரு பக்கம் இயற்கை, இன்னொரு பக்கம் செயற்கை, ரெண்டுமே சேர்ந்ததுனால தான் நமக்கு இந்த பயம் அதிகரிக்குது. சரி, சாப்பிட்லான்னா சாப்பிட்ற சாப்பாட்டு கூட நமக்கு பயமாக இருக்குது. கையில் வச்சாலே ஒரே கலராக இருக்குது. எந்த நோய் வரும், எந்த நோய் வரும். இயற்கையான ஒரு பழங்கள், காய்கறிகளை சாப்பிட்னா கூட அதில் கூட கலரை வச்சுருக்காங்க, இன்ஜெக்ஷன் போட்டு வச்சுருக்காங்க. சாப்பிட்றதும் பயமாக இருக்குது. மக்களுக்கு பார்த்தோன்னா இப்போவே இப்படி இருக்குது. இன்னும் போக போக காலம் எல்லாருக்குமே தேவை பணம் தான் தேவை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. சரி, இயற்கையான பழங்களை சாப்பிடுவோம் அப்படின்னா அதுலேயும் கலர் அது இதுன்னு போட்டு வச்சுருக்காங்க. செயற்கையாக பண்ணி சாப்பிட்னா அதுவும் பயம். இப்படி இந்த பயம்லாம் போக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்ணை மூட்டு எல்லாத்தையும் அனுசரித்து போனால் தான் இருக்கும் அப்படிங்கிற நிலை தான் இப்போ இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் இப்படி பயம், இப்படி தான் பயத்தோடு தான் அந்த வாழ்க்கையை நம்ம கழிக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது. எதை எடுத்தாலும் பயந்து தான் இருக்க வேண்டியிருக்கு. சரி, நம்ம ரிலாக்ஸாக சோசியல் மீடியாவுக்கு வரலாம் அப்படின்னா அங்கேயும் பயமாக இருக்குது. ஏன்னா சோசியல் மீடியாவில் தான் பார்த்தோன்னா நிறைய பேர் நிறைய தவறுகள் செய்கிறாங்க. சோசியல் மீடியாவுக்கு வரும்போது நம்ம நல்ல சாதாரணமாக பேசி பழகினா கூட யாரு கூடயுமே மெசேஜை பேசாதீங்க. போனால் கூட தவறாக வருது. நல்லவங்க யார், கெட்டவங்க யார் தெரியும். நம்ம பக்கத்தில் உள்ளவங்களையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ சோசியல் மீடியாவில் உள்ளவங்க யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு நம்மளால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியுமா? கேட்டால் முடியாதுன்னு தான் சொல்லணும். இப்படி எங்கே திரும்பினாலும் நமக்கு பயமாக தான் இருக்குது. அது சோசியல் மீடியாவில் நிறைய பேர் சாதாரணமாக பேசினா கூட பார்த்திங்கன்னா பணத்தை மட்டும் பறிக்கிறாங்க. பணத்தை மட்டும் பறிக்க இல்லாமல் நிறைய தவறாக பேசுகிறாங்க. இப்படி எல்லாத்துலேயுமே பயமாக இருக்குது. இப்போ டாப்பாக சோசியல் மீடியாவில் தான் இருக்குது. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இங்கே எல்லா இடமே யாருக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் பெண்ணு, இவங்க தான் ஆண். ஏன்னா ஃபேக் ஐடியில் பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பெண்கள் பேரில் நம்பி யாருக்குமே நீங்கள் நம்பர் கொடுக்காதீங்க. நம்பர் கொடுத்தோன்னா அதன் மூலமாக நிறைய பிரச்சனைகள் வருது. ஏஐ மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறாங்க. இப்படி எதை வச்சாலும் நமக்கு பயமாக இருக்குது. ஏன்னா காலம் அவ்வளோ மோசமாக இருக்குது. ஏஐ மூலமாக பார்த்திங்கன்னா இவங்க அதைத்தான் பேசுகிறாங்க, இதைத்தான் பேசுகிறாங்க. தவறாக ஒரு ஃபோட்டோவை போடுறது, தவறாக ஒரு மெசேஜை பண்ணுறது, இப்படி எங்கே திரும்பினாலும் நமக்கு பயமாக இருக்குது. இந்த பயம்லாம் எப்போ தான் போகும் அப்படின்னே தெரியலை நமக்கு. அதனால் எங்கே திரும்பினாலும் பயமாக இருக்க இந்த காலத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நேரில் பேசினவங்களே நம்மளால் இதாக இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இதில் எப்படி பேசி பழக முடியும்? அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யார்கிட்டையும் நம்பரை கொடுக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் இஷ்டத்துக்கு பேசாதுங்க. யார்கிட்டையும் பார்த்திங்கன்னா நம்பரை கொடுக்காம எந்த ஒரு டீட்டெயிலையும் கொடுங்க. பழகினா கூட உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு, ஊர், அது இது பொய்யான ஒரு தகவலை கொடுங்க. பேசவே பேசாதீங்க. அப்படியே பேசினாலும் உண்மையை கொடுக்காதீங்க. இப்போ நிறைய இடத்துல நம்ம இன்ஸ்டாகிராமே பார்க்குறோம். பேசி பழகி குழாவி அதுக்கப்புறம் சண்டை போடுறாங்க. ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்குறோம். மாதக்கணக்காக நாங்கள் பழகிருக்கோம், வருஷக்கணக்காக பழகிருக்கோம் சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அதனால் யாரு கூட பேசி பேசி சண்டை போடுறதுக்கு அடுத்து நம்ம பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா காலம் அப்படி தான் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வருஷக்கணக்காக பேசியிருக்கேன், பழகிருக்கேன், இன்றைக்கி என்னை ஏமாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தருக்கு சண்டை போடுறதை நம்மளாலே பார்க்க முடியுது. வருஷக்கணக்காக பேசி பழகினவங்களே இப்படி அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்ல முடியும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எப்போவுமே யாரையும் நம்பி இவங்க நல்லவங்க நினச்சேன். எல்லாருக்குமே நிறைய பேருக்கு சோசியல் மீடியாவில் ஒரு முகம் இருக்கும், நேரில் ஒரு முகம் இருக்கும். அதை மட்டும் நினைக்கிறேன். சோசியல் மீடியாவில் உள்ளவங்களாம் நல்லவங்களாம் கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும். சோசியல் மீடியாவுக்குன்னு ஒரு முகம் இருக்குது. நல்லவங்க மாதிரி நிறைய பேர் காட்டிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்களுடைய முகமே வேறு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி தொடர்ந்து வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன். தொடர்ந்து பார்த்து உங்கள் ஆதரவு கொடுங்க. நன்றி.
எதுக்கும் பயப்படாமல் எதுவும் வந்து தைரியமாக இருங்க. எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கும். கண்டிப்பாக எப்போவும் நல்லதாகவே நடக்கட்டும். நல்லதாகவே நடக்கும். எதுக்கும் வந்து பயப்படாமல் தைரியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.